இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அரசியல் ஆய்வாளர், முக்கியமா 2026ல ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகுதுன்னு சொன்னவர் மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரியா மேடம். சார், தமிழக சட்டமன்றம் இந்த முறை ஒரு புதிய முதல்வரை, இது வரைக்கும் திராவிட கட்சிகள் அப்படின்னு இருந்தா ஒரு அரசியல் காணாத ஒரு கட்சிய அதுக்கு கீழே நடக்கிற ஒரு ஆட்சியை பார்க்க முடியுது. பொதுவா திமுக மேல இருக்கிற கோபம் அதிமுகவுக்கும், அதிமுக மேல இருக்கிற கோபம் திமுகவுக்கும் தான் சாதகமா எல்லா தேர்தல் முடிவும் இருந்தது. ஆனா இந்த முறை ஒரு தேர்ட் பிளேயரா ஒரு கட்சி, அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. இந்த புதிய அரசியல் மாற்றத்தோட தொடக்கம்னு சொல்லப்படுது. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த மாற்றத்துக்கு ஸ்பேஸ் இருந்தது, இஷ்யூ ரீதியா பேஸ் இருந்தது. அது 1977ஆம் ஆண்டு மக்கள் தளம் எம்ஜிஆர் முதலிடம், முத்தமிழறிஞர் கலைஞர் 2வது இடங்கிற ஒரு பொலிட்டிக்ஸ் செட் ஆச்சு, மறக்க முடியாது. ஆனா அப்பவே அதிமுகவின் பலம் 30.3 விழுக்காடு வாக்குகள் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் 24.8 விழுக்காடு வாக்குகள். திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை, தஞ்சாவூர் பகுதிகளில் அதிமுகவோட ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா வெற்றி பெற்ற அதிமுகவின் வெற்றியே மும்முனை போட்டியில தான் அது சாத்தியமாச்சு. 4 முனை போட்டின்னு சொன்னா ஐயா மூப்பனார் தலைமையில 20 விழுக்காடு வாக்குகளும் 27 சீட்டுகளும் கிடைச்சது. அதே மாதிரி வடதமிழகத்தை சேர்ந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஐயா பா ராமச்சந்திரன் நாயுடு ஒரு பெரிய ஒரு தலைவர், அவர் தலைமையில ஜனதா கட்சிக்கு 16.5 விழுக்காடு வாக்குகளும் 10 இடங்களும் கிடைச்சது. சோ இந்த 16.5ம் 20ம் இருமுனையா நின்று 4 முனையா நின்றதுனாலதான் எம்ஜிஆர் ஒரு தனி ஆட்சிக்கு வர முடிஞ்சது, அல்லது அவர் பலமான எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு தான் போயிருப்பார். சோ இங்க இது திராவிட மண் திராவிடம் தாங்கன்னு சொல்லும் போதே ஒரு உண்மை மறைக்கப்பட்டு திராவிட இயக்க ஆய்வாளர்களால, திக காரங்களால, திமுக காரங்களாங்க, ஊடகத்துல இருக்கவங்களால மறைக்கப்படுது. இது பேசிக் பொலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டுல காமராஜ் ஆண்டி காமராஜ் தான். 51ல தொடங்கின ப்ரோ காமராஜ், அதாவது அடல் பிரான்சைஸ் வந்த பிறகு ஆண்டி காமராஜ் தான் 75 வரை தமிழ் மண்ணுல நடந்தது. இதுல இந்த 37 விழுக்காடு வாக்குகள் விழுந்த 3வது 4வது கட்சி சேர்ந்தவங்க பாரா மூப்பனார் வாக்காளர்கள் காமராஜ் மீது பற்றுதல் கொண்ட ப்ரோ காமராஜ் ஓட்டர்ஸ். இவங்க ஆண்டி காமராஜ் ஓட்டர்ஸ் 2ஆ பிரிஞ்சிருக்கிறாங்க. இதை இன்னும் விரிவா கூட நம்ம சொல்ல முடியும். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தன்னை ஒரு டிசைடிங் ஃபேக்டராட்டு மூப்பனார் தலைமையில மக்களவைக்காக மட்டுமே முன் வச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க மக்களவையில நம்பர் 1 பார்ட்டியாட்டே இருந்தாங்க. 80ல 23 சீட்டு, 84ல 26 சீட்டு, 89ல 29 சீட்டு, 91ல 30 சீட்டு, 96ல 30 சீட்டுங்கிற அளவுக்கு அவங்க 3வது ஒரு கட்சியா போனாங்க. அந்த இடத்துக்குள்ள மாற்றுங்கிறதுல மீண்டும் வந்த மூப்பனார் கலைஞர் கூடயே 20 எம்பிக்களை வாங்கிக்கிட்டு சபார்டினேட்டா போயிட்டாப்ல. இதுக்கு அடுத்த காலகட்டத்துக்கு பிறகு பலரும் மாற்றுங்கிற முறையில வந்தாங்க. டாக்டர் ஐயா அவங்களுக்கு ஒரு சோசியல் ரீசன் இருந்தது. வன்னியர் கம்யூனிட்டியை எல்லா கட்சியுமே புறக்கணிச்சாங்க. வன்னியர்கள் பலமா வந்தா தங்களை தூக்கி சாப்பிட்டுருவாங்களோ, பெரிய எண்ணிக்கை பலம் இருக்குது, நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குங்கிற ஒரு அச்சம் தலைமைகளுக்கு இருக்கும்போது அவர் தலைமையில இடஒதுக்கீடு பிளஸ் வன்னியர் புறக்கணிப்பு 2 இது காட்டு வட தமிழகத்துல ஒரு 18 விழுக்காடு வாக்காளர்கள் தனியா திரண்டாங்க திமுக அண்ணா திமுக மாற்று. அதற்கு மாற்றா இளைய பெருமாள் தலைமையில ஒரு அட்டர்னி பிரிவு சகோதரர்கள் அவங்க ஒரு திரட்சியும் அங்க வந்தது. இதற்கிடையில கேப்டன் விஜயகாந்த் ஒரு 8 விழுக்காடு வாக்க நிரூபிச்சு காட்டினாரு. அண்ணன் வைகோ கம்யூனிஸ்ட் கூட கூட்டணியா சேர்ந்து ஒரு 8 விழுக்காடு வாக்கு அண்ணன் வைகோ நிரூபிச்சிட்டாரு. அதே மாதிரி ஏசி சண்முகம் அவங்க ஒரு திரட்சியை உருவாக்கி காட்டினாங்க. இவரு கண்ணப்பன் ஒரு திரட்சியை உருவாக்கி காட்டினாரு. இதே போல நாம் தமிழர் சீமான் ஒரு 8 விழுக்காடு வாக்கு எடுத்து காட்டினாரு. அண்ணன் ரஜினிகாந்த் பின்னாடி 50 விழுக்காடு வாக்கு வருங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அன்னைக்கு உள்ள திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட கேட்டு திறந்தாலே 8 கால ஹெட்டிங் போடுறாங்கன்னு அந்த மாற்றுக்கிறதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாங்க. இப்படி நீங்க இந்த அரசியல் களத்துக்குள்ள கமலஹாசன் வந்தாரு, அவர் ஒரு 4 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. இது எல்லாருமே வெவ்வேறு சோசியல் செக்ஷன்ஸ். கமலஹாசனுக்கு ஓட்டு விழுந்த இடம் வேற, விஜயகாந்துக்கு ஓட்டு விழுந்த இடம் வேற, மூப்பனாருக்கு 20 விழுக்காடு விழுந்த இடம் வேற, டாக்டர் ஐயாவுக்கு வாக்கு விழுந்த இடம் வேற. இப்படி எல்லாரும் ஒரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு ஒரு இதை உருவாக்கும் போது ஒரு ஹோப்பை கொடுக்கக்கூடிய
விஜய் தலைமையில 35 விழுக்காடு வாக்கு விழுந்துட்டு. அது 77ல இருந்தே ஆரம்பிக்குது. அந்த திமுக அண்ணா திமுக அல்லாத வாக்காளர்கள் 80. குமரி ஆனந்தம் வந்து அவர் 2 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. சோ இந்த இதுக்கு எதிராக தனிச்சு பலரும் நின்று வாக்குகளை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக அவங்க ஒரு வாக்கு எடுத்தாங்க. அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி ஒரு 18 விழுக்காடு வாக்கு வர மோடி தலைமைக்கு எடுத்தாரு. இப்படி இந்த வாக்குகள் எல்லாம் வந்து திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துல இருந்த வாக்குகளுக்கு வந்து பல அரசியல் ரீதியாட்டு சமூக காரணியாட்டு ஒரு நம்பிக்கை, ஹோப், இந்த ரஜினிகாந்துக்கு கொடுக்கணும் அந்த நம்பிக்கை விஜய்க்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. அதுல வந்து டிவிக்கு வந்து 35 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாங்க. நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுனாங்க. நமக்கு தெரிஞ்ச இஷ்யூஸ் தான். நம்ம ரஜினி வந்தா 50 விழுக்காடு வாக்கெடுப்பாரு, ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷன், இந்த மாதிரி நம்ம அதிக போலிங் வரும். இது எல்லாமே விஜய்க்கு வந்து வெற்றிடத்தை விஜய் நிரப்புற மாதிரி விஜய்க்கு வந்து சூட் ஆச்சு. விஜய்க்கு ஒரு ஹோப் இருந்ததுனால அந்த ஹோப் வந்து அவருக்கு சாதிக்கப்பட்டது. இன்னொன்னு, அவரை வந்து மற்ற கட்சிகள் டீல் பண்ண விதம். சீமான் வந்து விஜயை ஃபர்ஸ்ட்ல அடிச்சு விளையாடி இருக்கணும். அது வெயிட்டிங்னு சொன்னது. அப்ப விஜய் ஒரு பெரிய சக்தி, சீமான் விஜய்க்காக வெயிட் பண்றாருங்கிற ஒரு இம்ப்ரெஷனை அவங்க கொடுத்துட்டாங்க, ஊடகத்துல கொடுத்துட்டாங்க. நான் அப்படி இல்லை, சீமான் அப்படி இல்லை நம்ம சொன்னாலும் நம்ம கருத்து அங்க வெளிவரல. அந்த அவங்களோட பிராண்டிங் தான் அதுல வெளிவந்தது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு சொன்னாரு. ஸ்டாலின் எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்தாரு. பாஜக முழுமையா திராவிட கட்சிகளுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாட்டு எல்லா பாஜக தலைவர்களும் அண்ணாமலை உட்பட எல்லாரும் பேசினாங்க. சோ இதோட மொத்த விளைவு வந்து விஜய்க்கு வந்து ஒரு 35 விழுக்காடு வாக்கு கொண்டு வந்துட்டு. இன்னும் சொல்ல போனா கலைஞர் ரொம்ப அலர்ட்டா இருந்தார். இது சர்க்கார் பட விஷயத்தோடைய வந்து மன்னிக்கவும் தலைவா பட விஷயத்தோடைய வந்து இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள சண்டைன்னு சொன்னாரு. ஆனா ஸ்டாலின் வந்து அந்த திமுக தரப்பு வந்து பாஜக எதிர்ப்புல விஜயும் தங்கள் ஆள் மாதிரி கொண்டு வந்து அவரு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போச்சு, இன்னும் சைக்கிள் வந்து ஓட்டு போடுறதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்சியில இல்லாதவரே எம்ஜிஆர் மாதிரி கட்சிக்குள்ள இருக்கிறது மாதிரியே பாஜக எதிர்ப்புங்கிறதுல இது பண்ணாங்க. கலைஞர் அதுல புத்திசாலித்தனமா இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆளுக்கும் உள்ள சண்டைன்னார். சோ இவங்க வந்து இந்த ஆன்டி மோடி ஓட்டுக்குள்ளையும் விஜய ஒரு மெர்சல் படத்துல இருந்தே ஒரு சக்தியா வச்சுட்டாங்க. சோ காட்ஸ் கிரேஸ் அவருக்கு எல்லாமே சரியா வந்து 35 விழுக்காடு வாங்கிட்டு எடுத்துட்டாரு. அதுல அவருக்கு ஒரு மைனஸ் என்னன்னா தனி மெஜாரிட்டி வரல. காரணம் மும்முனை போட்டி. இப்பவும் என்டிஏ வந்து 27 விழுக்காடு எடுத்ததையும் எடப்பாடி ஒரு தலைவராக இருக்கிறதையும் திட்டமிட்டே மறைக்கிறாங்க. அது உண்மையை மறைக்க முடியாது, முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க முடியாது. 3 தலைவர்கள், நம்பர் 1 விஜய், நம்பர் 2 எம்.கே. ஸ்டாலின், அவர் அலையன்ஸை இழந்துட்டாரு. அவரை நம்பி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு போயிட்டு நாடகம் ஆடுறாங்க. விஜய் ஸ்டாலினை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு காங்கிரஸ் ஓடிட்டு, ஸ்டாலின் நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு விசிகா ஓடிட்டு 8க்கு 2 தான் ஜெயித்தாங்க, 27க்கு 5 தான் ஜெயித்தாங்க. ஜெயிக்கிறது வரை ஒன்னா இருந்தாங்க. என்ன ஸ்டாலின் நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு சிபிஎம் சிபிஐ ஓடிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் இனிமேல் ஸ்டாலின் நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க விஜய் கிட்ட ஓடிட்டாங்க. ஆனா நடிக்கிறாங்க ஏதோ மத சார்பின்மையை ஸ்டாலின் காப்பாற்றணும். இவங்க என்ன மத சார்பின்மையை காப்பாத்துறாங்க, ஸ்டாலினோட உறுதியாக. சோ சந்தர்ப்பவாதம், அரசியல் பச்சவந்தித்தனம், பல்டி அரசியல பண்ணிட்டாங்க. காரணம் இனிமே ஸ்டாலினை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு. அப்ப இந்த கட்டத்துக்குள்ள ஸ்டாலின் 2வது பெரிய சக்தியா இருக்கிறாரு. ஆனா 2வது பெரிய அணியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. 2வது பெரிய அணியா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி. இன்னும் விஜய் கூட சேர்ந்த இந்த கட்சிகளுக்கு பிளஸும் இருக்கு, மைனஸ் இருக்கு. காங்கிரஸுக்கு பிளஸ் இருக்கு, மைனஸ் எக்கச்சக்கம் இருக்கு. பிசிகாவுக்கு பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்குது. முஸ்லீம் லீக்கு பிளஸ் இருக்கு, மைனஸும் இருக்குது. சோ இந்த களத்துக்குள்ள அடுத்த கட்டம் வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறது இங்க டைலூட் ஆகி போச்சு, முன்ன மாதிரி இல்ல. திமுக தோத்த பிறகு. சோ இன்னைக்குள்ள அரசியல் களம் ஸ்டாலின், விஜய் ஒரு பெரிய சக்தி. அவர் கூட ஒரு 5-6 விழுக்காடுக்கு பலம் குறையாம இருக்கக்கூடிய ஒரு 6 கட்சிகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்கலாம். நான் ஒரு குறைஞ்சபட்சம் போடுறேன், 40 விழுக்காடுக்கு மேல விஜய் ஒரு பலம் உள்ள ஒரு சக்தியா இருக்கிறாரு. அவரை தனியா எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு திமுகவும் இருக்குது, அண்ணா திமுகவும் இருக்கு. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. நீங்க கடந்த காலத்தின் கைதியா இருக்கவங்க திமுக அண்ணா திமுக பேசுவாங்க. அது திமுக அண்ணா திமுக இல்ல. கலைஞர் புரட்சி தலைவர், கலைஞர் புரட்சி தலைவி. அந்த கலைஞருக்குள்ள ஈர்ப்பு சக்தி ஸ்டாலினுக்கு இல்ல. ஆனா கலைஞரோட பெரிய வெற்றியை பெற்றாரு, சாதிச்சாரு, அதை நான் மறக்க முடியாது. பட் அந்த ஈர்ப்பு சக்திங்கிற அந்த
ஸ்பான்டேனியஸா வரக்கூடிய crowd வரக்கூடிய இது ஸ்டாலினுக்கு இல்லை. எனக்கு ஸ்டாலின் தான் நான் நெருங்கி பழகினவர், ஒரு ஜெம் ஆஃப் எ மேன், வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவர் மேல எனக்கு மிகுந்த மதிப்பு மரியாதையும் இருக்குது, பாசமும் இருக்குது. அதை நான் வெளிப்படையா அதையும் சொல்லக்கூடியவன் தான். ஐடியாலஜிக்கலி நான் இந்துத்துவ ஆளு, அவர் திராவிட இயக்கம்னா கூட தனிப்பட்ட முறையில் அவர் மேல மதிப்பு மரியாதையும் எனக்கு இருக்குது. பட் ரியாலிட்டி, கலைஞருக்குள்ள அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது வந்து ஸ்டாலினுக்கு இல்லை. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஈர்ப்பு சக்திங்கிறது எடப்பாடிக்கு இல்லை. விஜய் வெற்றி பெறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இண்டிவிஜுவலா ஸ்டாலின் எடப்பாடியோட இண்டிவிஜுவலா பெரிய ஸ்பான்டேனியஸா ஒரு crowd puller. ஓகே. சோ ஒரு crowd puller alone can become a mass leader. அவர் crowd puller மாஸ் லீடர் ஆயிட்டாரு. சோ இன்னைக்குள்ள நிலைமை அவரை தனியா எதிர்கொள்ளக்கூடிய சக்தி ஸ்டாலினுக்கும் இல்ல, எடப்பாடிக்கும் இல்லைங்கிறதா 100% உண்மை. அதனாலதான் என்பவர்கள் வந்து ராகுல் காந்தியோட பொலிட்டிக்கல் மூவை காலி பண்றதுக்கு தமிழ் மண்ணுல எப்படியாவது 2029 மக்களவை தேர்தலில் மக்கள் சக்தி துணையோட மோடி பிரதமர்னு ஒரு ஸ்வீப்ப ராகுல் காந்திக்கு எதிராக அடிக்கிறதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்றோம். இது வந்து 98 கூட வாஜ்பாய்க்காக நம்ம பண்ணதுதான். ஜெயலலிதா அம்மையார் தோத்தது நான் தான் ஜெயலலிதா அம்மையார்ட்ட சொன்னேன், உங்களுக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போயிட்டு நீங்க வாஜ்பாயோட கூட்டணி பாஜகவோட கூட்டணிக்குனால எந்த லாஸும் உங்களுக்கு வராது, தைரியமா நீங்க வைக்கலாம்ங்கிறது மாதிரி சொன்னேன். அதே மாதிரி ராமதாஸ் ஐயா வந்து சோசியல் போர்ட்ஸ் காக்கா தேக்கா 1980 எம்ஜிஆருக்கு 60 சீட்ல வெற்றியை கொடுத்த மாதிரி, ஃபார்வர்ட் பிளாக் 67 பெரிய அளவு முகலத்தூர் ஓட்டை கொண்டு வந்த மாதிரி, முதறிஞர் ராஜாஜி 67 பெரிய அளவு பிராமணர் ஓட்டை கொண்டு வந்த மாதிரி டாக்டர் ஐயா வந்து மிகப்பெரிய அளவு வன்னியர் ஓட்டை கொண்டு வருவாங்க. அந்த ஓட்டையும் தாண்டி கன்சால்டேட் ஆகும். சோ நீங்க பாமக மைனஸா நினைக்காதீங்க, கூட்டணியில சேர்க்கலாங்கிறதும், பாஜகவை மைனஸா நினைக்காதீங்க, கிறிஸ்டின் முஸ்லீமே உங்களுக்கு இல்லைங்கிறதையும் புரட்சி தலைவி அம்மா கிட்ட சொன்னோம். ரெஸ்பெக்டட் மேடானி போட்டு தான் அவங்களுக்கு எல்லா இதையும் சொல்லியிருந்தேன். விடாஸ் மோகன் அதை அறிவாரு. சோ அவங்க வந்து எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு தோத்து போனவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு அணி அமைச்சு 47 விழுக்காடு வாக்கு பெற்று 30 சீட்டை பெற்றாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு தமிழ் மண்ணில் இருக்குது. அதை வந்து தோத்து போன ஸ்டாலினை கை கழுவிக்கிட்டு காங்கிரஸ், ராகுல், சிபிஎம், சிபிஐ, இவங்க விசிகா, ஐயுஎம்எல், எம்டிஎம்கே போனது மேலும் மற்றவங்க எல்லாம் சேர வேண்டிய அந்த தேவைய அதிகரிக்குது. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. மும்முனை போட்டியில விஜயை தோக்கடிக்க முடியாது. ஓகே. இப்ப டெல்டா மண்டலம்னு எடுத்துக்கலாம் சார். டெல்டா மண்டலத்துல திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படும் பகுதின்னு சொல்லலாம். ஆனா இந்த முறை வந்துட்டு திமுகவுக்கு அங்கேயும் ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஒரு தனிப்பெரும் கட்சியா டெல்டா மண்டலத்துல திமுக இருந்தாலும் இந்த மத்திய தமிழக பகுதிகளில் இருக்கிற இந்த 46 தொகுதிகள்ல 24 தொகுதிகளை தான் திமுக இந்த முறை வென்று இருக்கு. கடந்த முறை வந்துட்டு 40 தொகுதிகளை திமுக கைப்பற்றி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 16 தொகுதிகளை திமுக எழுந்திருக்கு. இதுல வந்துட்டு 12 தொகுதி தாவேகாவுக்கு போயிருக்கு. சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் கைது செய்யறாங்க. தஞ்சை மாவட்டத்துக்கு கூட்டிட்டு போறப்ப எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னாக்கா, திமுக கோட்டையான டெல்டாவுக்கு திமுகவின் தலைவரை கைது பண்ணி கொண்டு போறது பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ டெல்டா இன்னும் திமுகவின் கோட்டையா தான் இருக்கா, இல்ல அவரு விஜய்க்கு கை மாறிடுச்சா, இல்ல உதயநிதி அவர்களை கைது செய்தது தாவேகாவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? உதயநிதிய கைது பண்ணது டிஎம்கே வைப்ரண்ட் ஆக்கி இருக்குது. மற்றபடி இந்த ஒரு இஷ்யூல தேர்தல் முடிவு வராது. நீங்க உதயநிதியை கைது பண்ணதுக்கு முன்னாடியே இனிமே ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு ஸ்டாலினை நம்பி ஜெயித்த 13 பேர் கை கழுவிட்டு போயிட்டாங்களே. அந்த 13 பேரை நீங்க சீரோனா போடுறீங்க. காங்கிரஸ் ஓட்டு விஜய்க்கு போயிட்டு, நான் மறுக்க வரல. விசிகா ஓட்டு விஜய்க்கு போனதுனால்தான் விஜய் 35 வராரு. பட் விசிகாவும் காங்கிரஸும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுக கான்ட்ரிபியூட் பண்ணாமலா இருந்திருப்பாங்க. இந்த 31ல இவங்களுக்கு ஒரு ஷேர் இல்லாமலா இருந்திருக்கும். சோ குறைஞ்சபட்சம் அந்த ஷேர் வந்து ஒரு 6 நம்ம எடுத்துட்டா கூட தாவேகா 35ல இருந்து 41க்கு போயிட்டாங்களே. இந்த உதயநிதி கைது இதெல்லாம் வந்து பிளஸ் சொல்லலாம், மைனஸ் சொல்லலாம், அது சப்ஜெக்டிவ். இது வந்து தெள்ள தெளிவா வந்து மெட்டீரியலா ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் 13 எம்எல்ஏக்கள் வெளியே வந்துட்டாங்கல்ல. சோ இதுல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாக்கு வீதத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கிறாங்க இல்லையா. நீங்க 24 சீட்டு டெல்டாவில் இது பண்ணும்போது டெல்டாவில் வந்து சிபிஎம் சிபிஐக்கு கொஞ்சமாவது ஓட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த தொகுதிகளுக்குள்ள அவங்களுக்கு 1-2 விழுக்காடு ஓட்டாது 2 கம்யூனிஸ்டுக்கும் சேர்ந்து அந்த விவசாய தொழிலாளர்கள் இவங்க இதுல எல்லாம் வந்து இருக்கும். சில தொகுதிகளில்
5, 6, 7ன்னு அந்த 24 தொகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. காங்கிரஸுக்கு ஐயா மூப்பனார், ஐயா வாண்டையார் அவங்க காலகட்டத்துல பெரிய பண்ணையார்கள், நில உடைமையாளர்கள், மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நின்ன ஒரு தியாக உணர்வு கொண்டவங்க. இவரெல்லாம் பண்ணையாரா தான் பார்ப்பாங்க. தம்பி இவரு தியாக சகோதரர் தோழர் தியாகெல்லாம் வாண்டையாரையும் மூப்பனாரையும் பண்ணையாரா தான் பார்ப்பாங்க. நாம தான் அவருங்க பெரிய தியாக வரலாற்றோட மத்திய அரசு இந்திரா காந்தியும் கருணாநிதியை எதிர்த்து காமராஜ் கூட நின்ன தலைவர்கள். சோ அங்க காங்கிரஸுக்கு அங்க ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்கத்தான் செய்யுது. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சில தொகுதிகளில் 5 விழுக்காடுனாவது வைங்களேன். அடுத்தால பரையர் சமூகம் அங்க இருக்கிறாங்க. திருமாவளவன் ஒரு கேட்டலிஸ்ட் அங்க இருந்திருப்பாரு. முஸ்லிம்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. சோ இந்த திமுகவுக்கு மைனஸ்ங்கிறது இந்த 6 கட்சிகளும் டெசர்ட் பண்ணிட்டு போனதும் அதிகாரத்தை இழந்ததுதான் திமுகவுக்கு மைனஸ். அப்கோர்ஸ் உதயநிதி கைது அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுத்திருக்கலாம். பட் அது எப்படி போதும்? ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத்தியில அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்காங்க. அதே நேரம் இப்ப திமுகவும் பாஜகவை நெருங்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. இப்ப சமீபத்துல திமுக தலைவர்கள் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்றதும், அதுக்கு இங்க இருக்கிற பாஜக தலைவர்கள்ல முக்கியமானவரான வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் அதை கேள்வி கேட்டாக்க அதே கருத்தை முன்வைக்கிறாங்க. திமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கூடுதல் வலுவை சேர்க்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் பார்க்க போனா. ஆனா தமிழக பாஜக தலைவர்களோட எண்ணத்திற்கு ஏற்பத்தான் மத்திய பாஜக தலைமை செயல்படுதா? திமுக பாஜக இந்த கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிமுகவோட நிலை என்னவா இருக்கும் சார்? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும்? இது ஃபார் பெட்ச்டு, லாங் வே டு கோ. இன்னும் வருஷம் இருக்குது. பட் இந்த விஜய் தலைமையிலான அணி 40 விழுக்காடு மேற்பட்ட பலத்தோட இருக்கு. இவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. இப்ப நீங்க ஒன்னாதான் இருப்பாங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னாரு அண்ணன் வைகோ. அண்ணன் வைகோ அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர். பெரிய உயரத்துக்கு வர வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அவர் மேல நமக்கு மிகுந்த பற்றுதல் உண்டுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அதுபோல சகோதரர் திரும்பவும் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையில ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்குது. நமக்கு அதை மகிழ்ச்சியா தான் நம்ம பாக்குறோம். பட் இவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன? ஃபேர் டீலிமிட்டேஷன். தமிழ்நாட்டுக்கு 60-80 தொகுதியாவது வேணும், 50% உயர்ந்து வரும்போது. இதுதானே இவங்களோட ஸ்டாண்டு. இப்போ நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்களே, அப்போ அவங்களுக்கு கூட்டணி அரசியல் தான் முக்கியம். ஓகே, திருமாவளவனுக்கு ஆப்ஷன் இல்ல, ஒன்லி ஆப்ஷன் ராகுல் விஜய் தான். வைகோண்டனு கூட ஆப்ஷன் இருக்கு. மோடி பிரதமர்னு நின்னவர் தான், நிற்கக்கூடியவர் தான். ஆனா இப்ப அவங்க எல்லாருமே நோ டீலிமிட்டேஷன் நிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு அணியா தான் நிற்பாங்க. ராகுல் காந்தியால நோ டீலிமிட்டேஷன் கேரளாவில தீர்மானம் போட முடியாது, விஜயன் விட மாட்டாரு. தெலுங்கானாவில தீர்மானம் போட முடியாது, சந்திரசேகர ராவ் விட மாட்டாரு. கர்நாடகாவில தீர்மானம் போட முடியாது, இவரு குமாரசாமி கவுடா விட மாட்டாரு. அந்த ரீஜனல் பார்ட்டி அந்தஸ்துல உள்ள இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளும், கம்யூனிஸ்ட், பிஆர்எஸ், ஜேடிஎஸ், நேஷனல் சொல்றாங்க. பட் லோக்கல் அங்க விஜயனுக்கு கட்சி அந்த மாதிரிதான் அது. இவரு குமாரசாமி தேவகவுடா கட்சி, சந்திரசேகர ராவ் கட்சின்னு தான் அது இருக்கு. இந்த சொல்ல மாட்டாங்க, நீங்க தெலுங்கானாவுக்கு துரோகம் பண்றீங்க, கர்நாடகாவுக்கு துரோகம் பண்றீங்க, கேரளாவுக்கு துரோகம் பண்றீங்கன்னு விட மாட்டாங்க. அதனால டி.கே. சிவகுமாரோ, சதீஷ் நாயரோ, இவரு ரேவந்த் ரெட்டியோ இதை போடுவாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா இப்படி ஒரு இதை தமிழக சட்டசபையில காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல போடுறாங்க. அதுக்கு விசிகாவும் மதிமுகவும் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அவங்க அலையன்ஸா தான் நிக்க போறாங்க, ஒன்னாதான் நிக்க போறாங்க. சும்மா வெறும் வார்த்தை சோறு போடாது. வெறும் வார்த்தையில சும்மா திமுகவுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு காமெடி மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடம் அவங்க தனிச்சு நிற்கிறது வரை வெரி பவர்ஃபுல் அலையன்ஸ். 40 விழுக்காடுக்கு மேல பலம் கொண்ட ஒரு அலையன்ஸ். அதை எதிர்கொள்வதற்கு ஸ்டாலினால முடியாது. நீங்க 2014 திமுக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நின்று 27 விழுக்காடு ஓட்டுக்கு போயிட்டு திமுக 24 தான் எடுத்தாங்க, ஒரு இடத்துலயும் ஜெயிக்கல. அப்பவாது 4 கட்சி கூட்டணி இருந்தது. இப்ப கூட்டணியும் இழப்பாங்க தனிச்சு நின்னா. பல நெருக்கடிகள் இருக்கு. இதை சொல்றதுனால 2வது பெரிய தலைவர் ஸ்டாலின்ங்கிற என் கருத்துல மாற்றம் இல்லை. நான் ஸ்டாலினுக்கு எதிராக சொல்லல, மீண்டும் சொல்றேன். நைஸ் ஜென்டில்மேன், என்கிட்ட எனக்கு மிகுந்த மதிப்புக்கும் மரியாதையும் உரிய ஒரு சகோதரனே அவரை சொல்லலாம். பட் இந்த ஒரு இக்கட்டும் சிக்கலும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம கூட்டணியும் அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. 2014 பார்த்தா இந்த உண்மை தெரியும். அதே மாதிரி எடப்பாடிக்கும் 2024
4க்கு பிறகு அவர் இன்னைக்கு அமித்ஷாவே வந்து பார்த்திருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வேணுங்கிறதுல அவர் முடிவாயிட்டாரு. ஸோ இது எப்படி உருவாக போகுது, என்ன உருவாக போறது, இதற்காலம் தான் பதில் சொல்லணும். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள ஆன்டி இன்கம்பன்சியா ப்ரோ இன்கம்பன்சியா எப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நாட்கள் இருக்குது, 2.25 வருஷங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம இதா சொல்ல முடியாது. பட் மோடிஜி ஃபார் பிஎம் 2029ல கேரளாவிலையும் மோடி ஜெயிக்கிறதுக்கு உள்ள வியூகங்களை நம்ம பண்றோம், தமிழ்நாட்டிலையும் பண்றோம். ஹோல் இந்தியா ஃபுல்லா நம்ம நாலேஜ் ஒர்க் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேயும் நம்ம மோடி இங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கான வேலைகளை நம்ம பண்றோம். பட் அதுக்கு ஹோப் இருக்கு, நம்பிக்கை இருக்குது. ரஷ் டு கன்க்ளூஷன். இப்போ ஒன்றும் பண்ணாண்டா. இப்போ இது வந்து சகோதரி கனிமொழி என்வன் சோமு பால்மர் பிரிட்டிஷ் பிரதமர் சொன்னதை பெருந்தர் அண்ணா பெருந்தகை தமிழ் மண்ணில் பரப்புன ஒரு கருத்தை, அரசியல் நிரந்தர எதிரிகளும் நண்பர்களும் இல்லைன்னு சொன்னதை சகோதரி வானதி சீனிவாசன் சொல்றது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்ம நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதிமுகல பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. சி.வி. சண்முகம் அவர்கள் வட மாவட்டங்கள்ல 34 தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சிருக்குன்னா அதுக்கு வன்னியர் சமூக மக்களும் பாமக கூட்டணியும் தான் காரணம்னு தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. கூடுதலா இப்ப சசிகலா அம்மையார், தினகரன் இவங்களெல்லாம் வந்துட்டு மீண்டும் அதிமுகக்குள்ள இணைக்கணும்னு வேலுமணி அவர்கள் சொல்றாரு, நத்தம் விஸ்வநாதன் சொல்றாரு. இந்த மாதிரி குரல் எழுப்புறது இப்ப ஒரு ஊடக நேர்காணல்கள் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப தேர்தலுக்கு அப்புறம் அந்த நிலை மாறி இருக்கா சார்? அதாவது இந்த இடத்துக்குள்ள அதிமுகங்கிற அளவுக்கு ஃபைட் பண்ணாம வன்னியருங்க ஃபைட்டை தான் சி.வி. சண்முகமே அது கையில எடுக்கிறார். ஏன்னா அதிமுகங்கிற ஃபைட் ஏன் கொடுக்க முடியலன்னா, எடப்பாடிக்கு இணையாட்டு தமிழக அளவுல இன்னொரு அதிமுக தலைவர் இல்லை. குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ கவுண்டர் பண்ணுவார். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன். நாம் 10 வருஷத்துக்கு முன்ன சொன்ன அதே நிலைமை தான் அதிமுக எடப்பாடி தாங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. இதை செய்த இந்த தவறை செய்ததே சி.வி. சண்முகம், தென் இவர் அன்பழகன், வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், இவங்க தான் செய்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், புடிய கொடுத்துறாதீங்க, உங்க பவரை கொடுத்துறாதீங்க. இரட்டை தலைமைன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், ஒரு செக்ஷன் பேலன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதிராக எடப்பாடி நடவடிக்கை எடுக்க முடிஞ்சாலும் ஓபிஎஸ் அதுக்கு கட்டையை போடுவாரு, இஷ்டம் போல செயல்பட முடியாது. ஒத்த தலைமையை கொடுத்துறாதுங்க, ஒத்த தலைமையை கொடுத்தா அது உங்களுக்கு கெயினா இருக்காதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்க ஒற்றை தலைமையை கொடுத்துட்டாங்க. அவரும் ஒற்றை தலைமை ஆயிட்டாரு. ஒற்றை தலைமைங்கிறது வைடர் பவரை கொடுக்குது. பி ஃபார்ம்ல ரெட்டலையில அவர் மட்டும்தான் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும். அப்ப ரெட்டலையில கண்டஸ்ட் பண்ண விருப்பப்படுறவங்களாம் அவர் கூட தான் நின்னாகும். இதை விட பெட்டர் ஸ்பாச்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கவங்க தாவேக்காவுக்கு போகலாம். இதுதான் இங்க நிலைமை. அதிமுகன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதனால சி.வி. சண்முகத்தால பலகீனப்படுமா, அவர் ஏரியாவுக்குள்ள பலகீனப்படும். அது போல இவர் வேலுமணியால பலகீனப்படுமா, அவர் ஏரியாவில் பலகீனப்படும். நத்தம் விஸ்வநாதன் ஒரு சொந்த செல்வாக்குல தான் வல்லப்பர் கம்யூனிட்டிக்காரவர். அவர் வந்து நத்தத்துல ஜெயித்திருக்காருன்னா அவருக்குன்னு நத்தத்துக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு பணபலம் எல்லாமே இருக்குது. அவரால் பலகீனப்படுமா, பலகீனப்படும். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. இன்னைக்கு எஸ்கி சுப்பையாவாலேயே அம்பாசமுத்திர பலகீனப்படும். ஆனா ஸ்டேட் லெவல்ல எடப்பாடிக்கு இணையான தலைவர் இல்ல. அதிமுகனா அவரு தான், ரெட்டால அவரு தான், எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ காக்குறதுக்கு அவரு தான் இன்னைக்குள்ள லெவல்ல. இதான் யதார்த்தம். ஓகே சார். பல்வேறு அரசியல் குழப்பங்களுக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா சந்திப்போம் சார். எங்களுக்கும் அடிக்கடி இங்க கொடுக்கணும்ன்றதுதான். இடமலம் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம் தம்பி கிஷோரை கேட்டதா சொல்லுங்க.